ஹலோ! மகிழ்ச்சி மலர்களே! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல நான் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட், கிரெசன்ட் ஷேப் அதாவது வளர்பிறை சந்திரன் வடிவில எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வெஸ்டர்ன் ஸ்டைல்ல நம்ம 8 பேசிக் ஷேப்ல ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். அதுல இந்த பிறைச்சந்திரன் வடிவமும் ஒன் ஆஃப் த பேசிக் ஷேப். இதுதான் நம்ம பண்ண போற அரேஞ்ச்மெண்ட்டோட பேசிக் ஷேப். இந்த படத்துல இலைகள் அல்லது பூக்களோட பொசிஷன நான் காமிச்சிருக்கேன். வாங்க இப்ப நம்ம ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? முதல்ல இதுக்கு இதே மாதிரி ஒரு டால் வேஸ் வேணும். நல்ல தண்ணீர்ல ஊற வச்ச ஃபோம நம்ம கண்டெய்னர்ல இந்த மாதிரி அதே ஷேப்ல கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பாஞ்ச் நம்ம வேஸ விட அட்லீஸ்ட் ஒரு 1 இன்ச் உயரமா இருக்கணும். வெளியில தெரியணும். முதல்ல நம்ம இலைகள அரேஞ்ச் பண்ணணும். நான் பாம் லீவ்ஸ் எடுத்துட்டுருக்கேன். அத இத மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். பாம் லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. நீளமா இருக்கிற எந்த இலையும் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரே நீளத்துல 2 இலைய இது மாதிரி எடுத்துக்கணும். அத அந்த ஃபோம் பார்த்தீங்கன்னா, அது அந்த வேஸோடு கொஞ்சம் மேல 1 இன்ச் தெரியறா மாதிரி அந்த ஃபோம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ, அதோட சைட்ல 2 லீவ்ஸ இது மாதிரி கொஞ்சம் கீழ்நோக்கு வாக்குல அந்த ஆங்கிள்ல நீங்க இன்சர்ட் பண்ணணும். இதே மாதிரி. நம்ம இலைகள இன்சர்ட் பண்றச்ச, நம்ம இன்சர்ட் பண்ற ஆங்கிள்னால நம்ம அரேஞ்ச்மென்ட்டோட ஷேப்ப கொண்டு வந்துட முடியும். இப்ப பாருங்க, இப்பவே அது வந்து இந்த ஒரு கிரெசன்ட் ஷேப்ல வந்துருது பாருங்க. இப்ப நம்ம முதல்ல இன்சர்ட் பண்ணின லீவ்ஸ விட கொஞ்சம் நீளம் கம்மியா நெக்ஸ்ட் செட் ஆஃப் லீவ்ஸ இன்சர்ட் பண்ணணும். நம்ம இலைகளால நம்மளோட அரேஞ்ச்மென்ட்டோட பேசிக் ஷேப்ப அரேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறம் ஃப்ளவர்ஸ அந்த இலைகள எப்படி அரேஞ்ச் பண்ணினோமோ, அதே ஃபாலோ பண்ணி ஃப்ளவர்ஸ அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதுதான். ஆ இன்னைக்கு நான் ஆர்க்கிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஆர்க்கிட்ஸ் இல்லன்னா, இந்த மாதிரி லாங் ஸ்டெம் இருக்கிற எந்த ஃப்ளவர்ஸையும் ஆனா அந்த ஷேப் மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸா பார்த்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நார்மலி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்றச்ச நம்ம ஒரு 2, 3 டைப்ஸ் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு ஃபோக்கல் ஃப்ளவர், இன்னொன்னு வந்து லயன் ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபில்லர் ஃப்ளவர்ஸ். இப்போ இந்த ஆர்க்கிட்ஸ நான் லைன் ஃப்ளவர்ஸா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரோசஸ் வந்து ஃபோக்கல் ஃப்ளவர் என்னோடது. அதுக்கப்புறம் பேபீஸ் பிரெட், அதர் ஃபில்லர் ஃப்ளவர்ஸா யூஸ் பண்ணலாம். ஃப்ளவர்ஸ ஃபோம்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத இந்த படத்துல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம இப்போ சைடுல ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட்டோட ஷேப் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ டாப், ஃப்ரண்ட், பேக்ல நம்ம ஃப்ளவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு அந்த சைடுல கட் பண்ணின ஃப்ளவர்ஸோட பாதி நீளத்துக்கு நீங்க பூக்கள கட் பண்ணிக்கோங்க. அத ஃப்ரண்ட், பேக் அண்ட் ஃபோமோடு மேல, நடுவுல அந்த மாதிரி வைக்கணும். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒரே கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணினாலும் அழகா இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்னோட ஃபோக்கல் ஃப்ளவர் ரோசஸ மேல ஃபிக்ஸ் பண்றேன். இதுக்கு நீங்க லில்லீஸ் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததா நம்ம கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கிற ஃபில்லர் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவா அத. அத வச்சு இந்த அரேஞ்ச்மெண்ட்ட கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம
ஏதாவது இடைவெளி இருந்தா, அதில கொஞ்சம் இலைகள வச்சு அந்த அரேஞ்ச்மெண்ட்ட ஃபில் பண்றேன். நீங்க பூக்கள வச்சும் ஃபில் பண்ணலாம். அரேஞ்ச்மெண்ட் இப்போ ரெடி ஆயிடுத்து. இத அப்படியே டிஸ்ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நடுவுல ஒரு கேண்டில் வச்சு கூட டிஸ்ப்ளே பண்ணலாம். அது இன்னுமே அழகா இருக்கும். கேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு இப்ப நீங்க பாருங்க. கேண்டிலோட அடிப்பாகத்துல டூத் பிக்ஸ செல்லோ டேப்னால ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க 3 இல்லன்னா 4 டூத் பிக்ஸ் யூஸ் பண்ணலாம். கேண்டிலோட சைஸ பொறுத்து. இப்போ இந்த கேண்டில நம்ம ரொம்ப ஈஸியா அந்த ஃபோம்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் இப்போ ரெடி ஆயிடுத்து. இனிமேல் இத அழகா டிஸ்ப்ளே பண்ணிடலாம்.